கேரளா லாட்ரி விஷயம் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம ஒரு லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 991 அடிச்சிருக்கேன். நம்ம கொடுத்த நேற்று ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் கொடுத்தோம். 1ஆம் நம்பர் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். 1ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம், பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. அடுத்தபடி இன்னொரு சேனல் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் கொடுத்துருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 189 பாக்ஸ் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் மட்டும் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபுல் வினிங் எடுத்துக்கலாம். 9 டபுள் 9 அடிச்சுட்டியான். ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம கசிங்கி பார்க்குற மாதிரி கேரளா டிஏ நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் மேலே கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணுற மாதிரி 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசி ஏசிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000 வின்னிங் 5000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுறாங்க 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. சீபோர்டு வின்னிங் 50 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 28,000 கொடுத்துட்ருக்காங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா. சீபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 70 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 32,000 கொடுத்துட்ருக்காங்க. பிசி வின்னிங் 1000, சீபோர்டு வின்னிங் 50 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் வந்து 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா கேரளா மட்டும்தான் நீங்கள் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000 ரூபா வின்னிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பிசி வின்னிங்னு பார்த்தீங்கன்னா 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. சீபோர்டு வின்னிங் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம 2:55 வரைக்கும் கேரளா வந்து 2:55 வரைக்கும் வச்சுக்கலாம். 1 மணி ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர் பார்த்தீங்கன்னா 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7:50 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் ஏதாவது கேட்டு நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா தண்டபாணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 1 கொடுக்குறாப்புலாம். இது சூப்பரான தரமான ஒரு வினிங்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்தாலும் இப்படி கொடுக்கணும், அது மொட்டை நம்பர். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சதீஷ் ரிஷி அவர் பார்த்தீங்கன்னா 189. ஓகே, பாஸ் போட்டிருந்தா ஒரு பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு ஃபுல் வினிங் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்தது அவ்வளோதான். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸை நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்குது மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து ஒரு 5 days செல் வச்சு நம்ம வந்து ஆள் கொடுத்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 496 வச்சு வந்து நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போர்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு நம்பர் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 496 வச்சு ஆள் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 496 போட்டுக்கிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம், 313 போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கட்டக்கூடிய நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கட்டக்கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? பார்த்திங்கன்னா 496 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 575 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 575 ரொட்டேட் ஆப்ஷன் 313 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் நம்ம எப்பயும் எடுப்போம், அதனால் நமக்கு 47. ஓகேவா? நம்ம 575 வச்சு அடிக்கலாம். 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 431 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 431 ரொட்டேட் ஆப்ஷன் 313 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம 431 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 063 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 063 ரொட்டேட் ஆப்ஷன் 313 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 063 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 991 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 991 ரொட்டேட் ஆப்ஷன் 313 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? பார்த்திங்கன்னா 991 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து நாளைக்கான ஆள் போர்டுன்னு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸை நம்ம சேனலில் வந்து நம்ம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 போர்டுக்குன்னு 8 3 அந்த மாதிரி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த வடிவத்தை நம்ம ஒரு 5 days செல்லை வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் போர்டு இன்னொரு நம்பர்ஸ் நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம 496 வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். இதில்
496 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 283 போட்டுக்கிறோம். 226 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதில் வந்து புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே நம்ம 496 5 1 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு 575. பார்த்திங்கன்னா 575 ரொட்டேட் ஆப்ஷன் 226 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 575 செடியில் 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 431 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 431 ரொட்டேட் ஆப்ஷன் 226 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 431 செடிகள் நமக்கு 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 063 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 063 ரொட்டேட் ஆப்ஷன் 226 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 அல்லது 9. ஓகேவா, 0 9 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 063 செடிகள் நமக்கு 0 9 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 991 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 991 ரொட்டேட் ஆப்ஷன் 226 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 9 தான் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்த நம்பர் சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 6. ஓகேவா, இதில் 6ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சில டைம் பார்த்திங்கன்னா 9 வரும். 9 வந்தால் கணக்கில் எடுத்துங்க, இல்லை 6ஆம் நம்பர் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா, அதில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம 991 செடிகள் நமக்கு 9 6 நம்ம கிடச்சிருக்கு. ஆல் போர்டுக்கு நம்ம எடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ராங்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. நேற்று ஸ்ட்ராங்குன்னு மெத்தட் கிடச்சிச்சு சொன்னேன். இன்றைக்கி மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கல. அதனால் இன்றைக்கி ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, நம்ம வீடியோ நைட்டில் போகிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக நான் சொல்லிடுறேன். இப்போ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கான ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்திங்கன்னா 93 39 36 63 89 98 86 68 நம்ம 4 நம்பர்ஸை மாற்றி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸ் வந்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா, ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல் வச்சு நம்ம வந்து ஒரு சி போர்டு மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, ஒரு 4 டேஸ் செல் வச்சு நம்ம சி போர்டு மட்டும் எடுக்கிறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம 575 வச்சு நம்ம எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 575 போட்டுக்கிறோம். ஓகேவா, இதில் ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 248 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பரும் 0 நம்பர் தான் நமக்கு அடுத்த நாள் வரக்கூடிய சி போர்டு நம்பர். ஓகேவா, ஓகே, நம்ம 575 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பரும் 0 நமக்கு கிடச்சிருக்கு. சி போர்டில் 1ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்த நாள் ரிசல்ட்டு நம்ம 431 வச்சு அடுத்த நாள் காரணம் சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம 431 ரொட்டேட் ஆப்ஷன் 248 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சி அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர். ஓகேவா, நம்ம 431 செடிகள் நமக்கு 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் கிடச்சி 3ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 063 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 063 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாள் வரக்கூடிய சி போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 063 செடிகளில் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு 991 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 991 ரொட்டேட் ஆப்ஷன் 248 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, மகளே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம 991 வச்சு எடுக்கல. அடுத்த நாள் வரக்கூடிய சி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் நமக்கு கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமுத்திங்க. ஓகேவா, புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து கசிங் கொடுப்போம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்கில் பார்க்கலாம்.